ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதய பிரபோ. சுந்தரகாண்டம் சர்க்கம் 3. இலங்காதேவியை ஜெயித்தல். வாயு குமாரரும் மகாபலசாலியும் பேரறிவாளருமான அனுமான் தொங்குகின்ற மேகம் போன்றதும் அகலமான முடிப்பகுதியை உடையதுமான லம்பம் என்னும் மலையில் அமைந்ததும் அழகிய வனம் நீர்நிலைகள் உடையதும் ராவணனால் பாதுகாக்கப்பட்டதுமான இலங்கைக்குள் இரவு வேளையில் நுழைந்தார். சரத்கால மேகம் போன்ற வெண்மையான மாளிகைகளால் சோபிப்பது, பெருங்கடலின் பேரிரைச்சலை போன்று பேரொளியோடு விளங்குவது, கடற்காற்று வீசுவது, வலிமை பொருந்திய படை வீரர்களால் பாதுகாக்கப்படுவது, அழகாபுரியை போன்றது, அழகிய தோரண வாயில்களில் மத யானைகள் நிறுத்தப்பட்டிருப்பது, வெண்மையான நுழைவாயில்களை உடையது, சர்ப்பங்கள் வாழும் போகவதி நகரத்தைப் போல் மிகவும் காவல் உள்ளது, மங்களமானது, மின்னல் கொடிகளுடன் கூடிய மேகக்கூட்டங்களால் சூழப்பட்டது, ஒளி பிளம்புகளால் பிரகாசமாக இருப்பது, குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருப்பது, அமராவதி பட்டணத்தை போன்றது, தங்கமயமான பெரும் மதிர்ச்சுவர்களால் சூழப்பட்டது, பொருத்தப்பட்ட சிறுமணிகளின் ஒளியுடன் கூடிய கொடிக்கம்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டது. இத்தகைய இலங்காபுரியை அடைந்து மனமகிழ்ச்சியுடன் மதிர்ச்சுவரின் மேல் விரைவாக ஏறினார். அந்த நகரத்தை நாலா பக்கங்களிலிருந்தும் மிக்க ஆச்சரியத்துடன் பார்த்தார். தங்கமயமான வாயில் படிகள், வைடூரியத்தால் செய்யப்பட்ட மேடைகள், வைரம் ஸ்படிகம் முத்து ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட திண்ணைகள், உருக்கிய தங்கத்தால் செய்யப்பட்ட யானை சிற்பங்கள், மாசு மறுவற்ற வெள்ளி போன்ற வெண்மையான வைடூரியம் இழைக்கப்பட்ட படிக்கட்டுகள், இடைவெளிகளில் ஸ்படிகப்பொடியின் பூச்சு, நாற்புறங்களிலும் அழகிய தாழ்வாரங்கள் ஆகாயத்திலிருந்து விழுந்ததை போலிருந்தது. மங்களகரமானது, கிரௌஞ்சம் மயில்களின் அகவல்கள் கூடியது, அரச அன்னங்கள் வசிப்பது, இசைக்கருவிகள் அணிகலன்களின் ஓசைகள் எங்கும் எதிரொலிக்கப்படுவது, குபேரபுரியின் மறுபக்திப்பு போன்றதும் ஆகாயத்தில் தோன்றியதை போன்றதுமான இலங்கை பட்டணத்தை பார்த்து அனுமான் மிகவும் சந்தோஷித்தார். ராட்சசாதிபதியின் பட்டணமான மிகச் செழுமையான மங்களமான அந்த இலங்கை நகரத்தை பார்த்து வீரியவான அனுமான் சிந்திக்க தொடங்கினார். கையில் ஆயுதம் தாங்கி எப்போதும் விழிப்புடன் இருக்கும் ராவணனின் சைன்யத்தால் காவல் புரியப்படும் இந்த நகரம் வேறு எவராலும் கைப்பற்ற முடியாதது. குமுதன், அங்கதன், மகா வானரனான சுசேனன், மைந்தன், விவிதன் ஆகியோரால் ஒரு கால் இவ்விடத்துக்கு வர முடியலாம். சூரியகுமாரன் சுக்ரீவன், குசபர்வன் என்ற வானரன், ஜாம்பவான், கேதுமாலன், நான் இவர்களால் தான் இந்த நகரத்துக்கு வர முடியும். பெருந்தோழரான அனுமான் ராகவனுடைய பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணனுடைய பேராற்றலையும் எண்ணி பார்த்து மிகவும் திருப்தி அடைந்தவரானார். அவர்களாலும் இங்கு வரக்கூடும் என்று நம்பிக்கை கொண்டார். அந்த செழுமையான இலங்கை பட்டணம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல் இருந்தது. இலங்கை என்னும் பெண்ணுக்கு ரத்னமயமான பிரகாரங்களே ஆடைகள், பசு குதிரை கட்டும் தொழுவங்களே காதணிகள், ஆயுத சாலைகளே நகில்கள், தீபங்களாலும் மிகவும் ஒளி வீசும் மாளிகைகளாலும் இருள் விலகி போயிருந்ததுமான ராட்சசேந்திரனுடைய நகரத்தை அனுமான் பார்த்தார். அப்போது அந்த நகர தேவதை சுய உருவத்தோடு மகாவளம் பொருந்தியவரும் வானரர்களுள் சிங்கம் போன்றவருமான வாயுகுமாரர் உள்ளே நுழைவதை பார்த்தார். ராவணனால் பாதுகாக்கப்பட்டவளும் பயங்கரமான முகத்துடன் கூடியவளுமான இலங்கை தேவதை வானர சிரேஷ்டரை பார்த்து தானே எழுந்து வந்தார். இலங்காதேவி அனுமான் எதிரில் வந்து நின்றார். பெரும் சப்தத்தை எழுப்பிக்கொண்டு வாயுமைந்தரை நோக்கி கூறினார். வனத்தில் வசிப்பவனே, யார் நீ? எந்த வேளையாக இங்கு வந்திருக்கிறாய்? உடலில் உன் பிராணன் இருக்கும்போதே இப்போதே உண்மையை கூறிவிடு. வானரே, எல்லா பக்கங்களிலும் ராவண சேனைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படும் இந்த இலங்கைக்குள் உன்னால் புக முடியாது. தன் எதிரில் நிற்கும் அவளை பார்த்து வீரரான அனுமான் சொன்னார். நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான பதிலை நான் உனக்கு சொல்லுவேன். அழகில்லாத கண்களை உடையவளே, நகரின் நுழைவாயிலில் வந்து நிற்கும் நீ யார்? பயங்கரமானவளே, எதற்காக என்னை தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய்? இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய அந்த லங்காதேவி அனுமானுடைய சொற்களை கேட்டு மிகவும் கோபம் கொண்டார். அவரை நோக்கி கடுமையான வார்த்தைகளை சொன்னார். நான் ராட்சச மன்னரும் மகாத்மாவுமான ராவணனின் கட்டளைப்படி நடக்கும் பணியால் வெல்லப்பட முடியாதவள். இந்த நகரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை அலட்சியப்படுத்திவிட்டு உன்னால் இந்த பட்டணத்துக்குள் நுழைய முடியாது. இப்போது என்னால் கொல்லப்பட்டு பிராணனை துறந்து பெருந்துயில் கொள்ளப் போகிறார். வானரனே, இலங்கை நகரமான நான் உருவம் கொண்டு வந்திருக்கிறேன். நகரத்தின் எல்லா பக்கங்களிலும் நானே கவனமாய் காவல் புரிகிறேன். இந்த விவரங்களைத்தான் உனக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டேனே. இலங்கா தேவதையின் சொற்களை கேட்ட வாயுகுமாரான அனுமான் ஒரு மகா பர்வதம் போல் நின்று கொண்டு அவளை வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாட்டு முயற்சிகளை தனக்குள் மேற்கொண்டார். வானரர்களுள் காளை போன்றவரும் பெரும் வலிமையுடையவரும் பேரறிவாளியும் சிறந்த வானரருமான அவர் கோரமான பெண்ணுருவம் கொண்டு அவளை பார்த்து சொன்னார்.
திண்ணைகள், மதிர்ச்சுவர்கள், நுழைவாயில்களுடன் கூடிய லங்கா நகரத்தை காண விரும்புகிறேன். அதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். இதை பார்ப்பதில் எனக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது. இயற்கையான காடுகளையும் செயற்கையான சிறுகாடுகளையும் மலர் தோட்டங்களையும் இலங்கை முழுவதும் உள்ள முக்கியமான மாளிகைகளையும் பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவருடைய சொற்களை கேட்டவுடன் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளான இலங்கா மிகவும் கடுமையான வார்த்தைகளையே திரும்பவும் சொன்னார். வானரப்பதரே, கெடுமதியாளனே, அரக்கத் தலைவனால் பராமரிக்கப்படும் என்னை வெற்றி கொள்ளாமல் இந்த நகரத்தை நீ இப்போது பார்க்க முடியாது. அந்த வானர சிங்கம் வினயத்துடன் அவளை நோக்கி கூறினார். மங்கள மடந்தையே, இந்த பட்டணத்தை பார்த்துவிட்டு வந்த வழியே திரும்பி போகிறேன். உடனே அந்த இலங்கா பெரிதாக சப்தம் எழுப்பிக் கொண்டு உள்ளங்கையால் வானர சிரேஷ்டரை பலமாக தாக்கினார். வாய்குமாரரும் வானர்களுள் சிங்கம் போன்றவருமான வீரியம் படைத்தவருமான அவர் இலங்கையால் மிகவும் பலமாக தாக்கப்பட்டு மிகப்பெரிய சப்தத்தை எழுப்பினார். பிறகு கோபத்தால் நிலைகுலைந்த அனுமார் இடது கை விரல்களை மடக்கி முஷ்டியாக செய்து அவளை விளையாட்டாக தாக்கினார். பெண் என்பதால் அவர் அதிகமாக கோபம் அடையவில்லை என்றாலும் அந்த தாக்குதலால் அங்கம் குலுங்கிய அந்த ராட்சசி பயங்கரமான தோற்றத்துடன் உடனே பூமியில் விழுந்தாள். அறிவாளியும் தேஜஸ்வியுமான அனுமார் கீழே விழுந்துவிட்டு அவளை பார்த்து பெண் என்ற காரணத்தால் இரக்கம் கொண்டார். மிகவும் கலங்கி போன அந்த லங்கா தேவதை இருமா படங்கி வானரான அனுமாரிடம் தழுதலுக்கும் குரலில் சொன்னார். புஜபலவராக்கிரம் உடையவரே, தயை கொள்வீராக. வானரப் பெரியோரை காப்பாற்றுங்கள். சாந்தசீலரை, மகாபலம் கொண்டவர்களும் சத்வகுணமுடையவர்களும் பெண்களை கொல்லக்கூடாது என்ற பண்பின் எல்லையில் நிற்கிறார்கள். வானரே, இலங்கா நகர தேவதையான நானே உங்கள் பராக்கிரமத்தால் ஜெயிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். வானர தலைவரே, நான் கூறப்போகும் உண்மையை கேளுங்கள். முன்னர் பிரம்மாவினால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. அப்போது ஒரு வானரன் பராக்கிரமத்தினால் உன்னை அடக்குகிறானோ அப்போது ராட்சசர்களுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். உங்களை பார்த்ததனால் அழகியவரே, அந்த வேலை அழிவு காலம் இப்போது எனக்கு வந்துவிட்டது என்பது நிச்சயம். பிரம்மாவினால் சொல்லப்பட்டது சத்தியமானதுதான். அதை மீறி செல்லுதல் என்பதில்லை. சீதையை காரணமாக கொண்டு கெடுமதியாளனான மன்னன் ராவணனுக்கும் எல்லா ராட்சசர்களுக்கும் அழிவு வந்திருக்கிறது. ஆகவே வானர சிரேஷ்டனே, ராவணனால் பரிபாலிக்கப்படும் நகரத்துக்குள் பிரவேசித்து அங்கே என்னென்ன செய்ய விரும்புகிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து கொள்ளுங்கள். வானர தலைவரே, சாபத்தினால் சீரழிக்கப்பட்டதும் இராட்சச தலைவரால் பரிபாலிக்கப்படுவதும் மங்களமானதுமான நகரத்துக்குள் புகுந்து எல்லா இடங்களுக்கும் இஷ்டப்படி சென்று நீங்கள் பார்க்க விரும்பும் பதிவிரதையான ஜனககுமாரியை தேடுங்கள். ஓம் ராம் ராமாய நமக. ராம் ராமாய நமக. ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதா கிருபாசிந்த மத்காரியம் சாதய பிரபோ. ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 3ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.